Hi guys, welcome to my channel. இந்த வீடியோவில் நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன்னா ஆன்லைன் த்ரெட்ஸ் இன் சோஷியல் மீடியா இதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் தம்ஸ் அப் பட்டன் அமைக்கிருங்க. அப்படியே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் அமைக்கிருங்க. ஓகே கைஸ், லெட்ஸ் கோ டு த டாபிக். ஃபஸ்ட் என்னன்னா ஆட்ஸ் இன் சோஷியல் மீடியா. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ ஃபேஸ்புக்கே எடுத்துக்கோங்க. நம்ம ஃபேஸ்புக் பார்த்துட்டு இருக்கும் போது ரேண்டமாக நிறைய ஆட்ஸ் வரும். அந்த ஆட்ஸ்லாம் நம்ம ரேண்டமாக வரணும்னு நினைப்போம், ஆனால் அது வந்து ரேண்டமாக வரல. அது வந்து ஒரு இண்டிவிஜுவலை பர்டிகுலராக டார்கெட் பண்ணி தான் வருது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் வந்து மேஜர் காமர்ஸ் கம்பெனிஸ் கூட லிங்க் வச்சுருப்பாங்க. அவங்கக்கிட்ட நம்மளோட பர்சனல் இல்லை நம்மளோட இன்ஃபர்மேஷனையும் ஷேர் பண்ணுவாங்க. எப்படி இன்ஃபர்மேஷன் எடுப்பாங்கன்னா நம்ம ப்ரொஃபைலில் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் வச்சு ஏஜ், ஜெண்டர், லொக்கேஷன், லாங்குவேஜ், ஸ்டேட்டஸ் எட்ஸெட்ரா அது மாதிரி எடுப்பாங்க. திரும்ப வந்து அந்த காமர்ஸ் கம்பெனிஸ் வந்து அதை யூஸ் பண்ணி நமக்கு ஆட்ஸ் அப்லோட் பண்ணுவாங்க. அடுத்து இப்போ வந்து நீங்கள் ஏதாவது அமேசான்குள்ளே போயிட்டு ஒரு வாட்ச் சர்ச் பண்ணியிருக்கீங்க. திரும்ப வந்து நீங்கள் ஃபேஸ்புக்குள்ளே போகும்போது அதே வாட்ச் ஆட் வந்து உங்களுக்கு இருக்கும். இது வந்து நம்மளை அந்த ப்ராடக்டை வாங்க தூண்டுற மாதிரி இருக்குது. எஸ், அதான் உண்மை. இப்போ நம்மளுக்கு ஃபேஸ்புக் வந்து எப்படி டார்கெட் பண்ணி ஆடு அப்லோட் பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு இது வந்து நம்மளோட ஆக்டிவிட்டீஸ் இன் ஃபேஸ்புக்னால் நம்ம என்ன வெப்பேஜை விசிட் பண்ணுறோம், என்ன இதை லைக் போடுறோம், என்ன போஸ்ட்டுக்கு லைக் போடுறோம், என்ன பேஜ்குள்ளே போகிறோம் அதை வச்சு. செகண்ட், நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் பர்சனல் இன்ஃபர்மேஷன், நம்ம ஏஜ், ஜெண்டர் எட்ஸெட்ரா இப்படி தான் ஃபேஸ்புக் வந்து டார்கெட் பண்ணி நம்மளுக்கு ஆட்ஸ் அப்லோட் பண்ணுறாங்க. ஸோ பி அவேர் ஆஃப் சோஷியல் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ். செகண்ட் என்னடானா ப்ரைவசி. இப்போ நம்ம எதாவது ஆப் டவுன்லோட் பண்ணால் அது வந்து நம்மக்கிட்ட பெர்மிஷன் கேட்கும். பெர்மிஷன்னா அந்த ஆப் வந்து நம்மளோட கேமரா, மைக், ஜிபிஎஸ் எட்ஸெட்ரா வந்து ஆக்சஸ் பண்ண நம்மக்கிட்ட பெர்மிஷன் கேட்கும். அதை நம்ம ப்ராப்பராக ரீட் பண்ணாமே அந்த பெர்மிஷன் எல்லாத்துக்கும் நம்ம தேவையா இல்லையான்னு கூட பார்க்காம அளவு கொடுத்துருவோம். ஆனால் அதோட பின்விளைகள் வந்து நம்மளுக்கு தெரியாது. இதை மாதிரி தான் ரீசெண்டாக இப்போ ஒரு ஆப் ட்ரெண்ட் ஆச்சு, ஃபேஸ் ஆப்னு. இந்த ஆப் எப்படின்னா சில யூஸ் இல்லாத பெர்மிஷனை வந்து கேட்டிருக்காங்க. அதாவது இப்போது அவங்களுக்கு தேவையாக இருந்ததுன்னா நம்மளோட டேட்டாவை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டிருந்தாங்க. அதையும் நம்ம ப்ராப்பராக ரீட் பண்ணாமல் அக்செப்ட் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி டேர்ம் அண்ட் கண்டிஷனில் வந்து நம்ம பார்த்து அக்ரி பண்ணணும். பட் நம்ம அதை ரீட் பண்ணாமையே அக்ரி பண்ணிடுறோம். இந்த மாதிரி கண்டிஷன்லேருந்து ப்ரிவென்ட் பண்ணனா நான் ஒரு சின்ன ஸ்டெப்ஸ் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஆப்பில் கேட்குற பெர்மிஷன் வந்து நீங்கள் ப்ராப்பராக ரீட் பண்ணிக்கோங்க. சும்மா நீங்கள் வந்து அலோவ் கொடுத்துறாங்க. ப்ராப்பராக ரீட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அலோவ் கொடுங்க. மேக்ஸிமம் கூகுள் ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணுற எல்லா ஆப்புமே நம்மளுக்கு சேஃப் தான். கூகுள் ப்ளே ஸ்டோரில் இருக்கிற எல்லா ஆப் சேஃப் தான். மற்றபடி நீங்கள் தேர்ட் பார்ட்டி வெப்சைட்ஸ்னால் என்னென்னா, இப்போ ஏதாவது ஆப் கூகுள் ப்ளே ஸ்டோரில் இல்லாமல் வேறு ஏதாவது வெப்சைட்ஸ் சொல்லியா நம்ம டவுன்லோட் பண்ணால் அதான் தேர்ட் பார்ட்டி வெப்சைட்ஸ். அப்படி டவுன்லோட் பண்ணுற முக்கால்வாசி ஆப் நம்மளுக்கு அன்சேஃப் தான். இப்படி டவுன்லோட் பண்ணுற மூலமாக நம்ம ஃபோனுக்கு வந்து ஸ்பேம் அண்ட் வைரஸஸ் வரும். வைரஸஸ் வந்து உங்களுக்கு காமனாக தெரியும். ஸ்பேம்னால் என்னென்னா, அந்த இது வந்து நம்ம அந்த ஆப் ஏற்றின மூலமாக நம்ம செல்லேருந்து அவங்க நம்ம பர்சனல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே கேதர் பண்ணிக்கிடுவாங்க. ஸோ இதுக்கு பின்னாடி வந்து இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது. ஸோ இனிமேல் நீங்கள் அலோவ் கொடுக்கும் போது மற்றபடி ஒரு ஆப் யூஸ் பண்ணும்போது பார்த்து யூஸ் பண்ணுங்கள். பி அவேர். மூணாவது என்னென்னா ஃபேக் நியூஸ். அதாவது ஃபேக் நியூஸ்னால் ஃபேப்ரிகேட்டட் நியூஸ். அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒரு தனி நபர் இல்லைனா ஒரு தனி மனிதர் வந்து ஒரு பொய்யான செய்தி அல்லது தகவலை வந்து இன்டர்நெட்டில் ஷேர் பண்ணி அதை மக்கள் நம்பினா அதான் ஃபேக் நியூஸ். இப்போ வந்து ஃபேக் நியூஸோட இம்பேக்ட் பற்றி நான் சொல்ல போகிறேன். அதாவது இப்போ ஒரு நியூஸ் வந்து அது பொய்ன்னு தெரியும், அதை ட்ரெண்ட் ஆக்கிறதுக்கு வந்து மக்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணாங்கன்னா அந்த இம்பேக்ட் வந்து அவ்வளோவா அதிகமாக இருக்காது. ஏன்னா மக்களுக்கு தெரியும் அது ஃபேக் நியூஸ்னு அப்படின்னு. இதே இன்னொரு நியூஸு அது பொய்ன்னு நம்ம மக்களுக்கு தெரியாது, ஆனால் அதை ட்ரெண்ட் ஆகிறதுக்கு சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணால் மக்கள் வந்து அதை நம்பிடுவாங்க. ஈஸியாக நம்பினதுனால அதோட இம்பேக்ட் வந்து நிறையவே இருக்கும். இப்போ வந்து ஃபேக் நியூஸை எப்படி கண்டுபிடிக்கலான்னு நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து அந்த சோர்ஸ் ஆஃப் நியூஸை கண்டுபிடிங்க. யார் உங்களுக்கு அந்த மெசேஜை அனுப்புகிறாங்க, ஷேர் பண்ணுறாங்கன்னு கண்டுபிடிங்க. அடுத்து அந்த பர்சனோட அதை வெரிஃபை பண்ணுங்கள். அடுத்து அந்த நியூஸை பற்றி நீங்கள் இன்டர்நெட்டில் தேடுங்க. அப்படி உங்களால் கண்டுபிடிக்க முடியலன்னா நீங்கள் வந்து அந்த நியூஸை மற்ற யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க. எல்லா சோஷியல் மீடியாவுமே நம்மளோட பர்சனல் ஒப்பீனியனை ஷேர் பண்ண வந்து நம்மளுக்கு ரைட்ஸ் கொடுக்கு. ஆனால் சிலர் வந்து குட் வேலை யூஸ் பண்ணுறாங்க, ஆனால் சிலர் வந்து நல்லா மிஸ்யூஸ் பண்ணுறாங்க இப்படி ஃபேக் நியூஸ் வழியாக. ஸோ பி அவேர் ஆஃப் ஃபேக் நியூஸ் வைல் யூஸிங் த சோஷியல் மீடியா. இனிமேலாவது பார்த்து யூஸ் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் வீடியோ லைக் போட்டுருங்க.
சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சேனலை, அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் அமைக்கிங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தி வீடியோ.